வெற்றிமாறன் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய விடுதலை 2 அடுத்த மாதம் 20ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில, அந்த படத்தோட ட்ரெய்லர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம் குறித்து பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருது. விடுதலை 2 படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சில தினங்களுக்கு முன்பு சலசலப்புகளோட நடந்து முடிஞ்சது. விழாவில் பங்கேற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவரது படத்துல பணியாற்றிய உதவி இயக்குனர்கள் உட்பட பலது பெயரையும் சொல்லாம தவிர்த்திருந்தாரு. அத அங்கிருந்த அவங்களோட உதவியாளர்கள் சுட்டிக்காட்டினாங்க. அதுக்கு டீம்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் தானடான்னு பதிலளிச்சுட்டு மைக்க வச்சுட்டு போய் நாற்காலியில அமர்ந்துட்டாரு. இது ஒரு புறம் சர்ச்சையாக வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, விடுதலை 2 படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்களும் பெரிய லெவல்ல கேள்விகளை எழுப்பியிருந்தது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு ரொம்பவே ஒரு முக்கியமான வசனம் இருந்தது. இது நடிகர்கள் அரசியலுக்கு வருவத குட்டு வைக்கும் விதத்துல தான் இந்த வசனம் இருந்தது. அதுவும் குறிப்பா தற்போது அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய டார்கெட் பண்ணி தான் இந்த வசனம் இருக்கு அப்படின்னு பலரும் தங்களோட ஆங்கிள்ல கருத்துக்கள சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சர்ச்சை பற்றி நடிகர் கிஷோர் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் பாராசூட் பட ப்ரமோஷனுக்கான நிகழ்ச்சியில பங்கேற்க வந்தபோது ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருந்தாரு. அப்படி ஒரு பேட்டியில கிஷோர் பேசும்போது, அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த படத்தோட மொத்த கதையும் கம்யூனிசத்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி தொடங்கியது, அவங்களோட லட்சியம் என்னவாக இருந்தது, இன்றைக்கு சினிமா எடுப்பதன் மூலமா பணம் கிடைக்குது, நடிப்பதன் மூலமா பெயர் கிடைக்குது. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கைகளுக்காக எந்த பலனும் எதிர்பாராம அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்களோட முன்னேற்றத்துக்காக உயிரவும் கொடுக்க துணிந்திருக்காங்க. ஆகவே அதை பத்தி தான் இந்த படம் பேசுது. அப்படிப்பட்ட படத்துல இப்படியான ஒரு வசனம் தானே இருக்க முடியும். அவங்களோட உயிர் மூச்சே தத்துவம் தானே. வெற்றிமாறன் எப்போதும் என்னிடம் என் படங்கள்ல நடிப்பவர்கள் அனைவரும் சாதாரண நடிகர்கள். அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சா அது பொருத்தமா இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. மக்கள் பிரச்சனைகளை மையமா வச்சு தான் வெற்றிமாறன் படம் பண்றாரு. அங்க ஹீரோயிசத்துக்கு இடம் கிடையாது. அந்த கதை தான் படத்தை பிரதானப்படுத்தும். அங்கே ஒரு பெரிய ஸ்டாரை வச்சா ஒத்து வராது. அவரது ரசிகர்கள் வேறு சில விஷயங்களை படத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பெரிய நடிகர்கள் விடுதலை மாதிரியான படங்கள் நடிப்பதை தவிர்த்துடுவாங்க. வெற்றிமாறனுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் படங்கள் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சே வர்றாங்க. வெற்றிமாறன் என்ன சொன்னாலும் அதை உட்காந்து பொறுமையாக கேட்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த கமல் செஞ்சார். அவர் படத்தை பார்க்க வரும்போது இதில் ஏதோ ஒன்றை புதியாக செஞ்சுருப்பாருன்ற நம்பிக்கையோடு எல்லாரும் வருவாங்க. அதே போல தான் வெற்றிமாறன். அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனத்தை வச்சுருக்காரு. அது யாரையும் குறிப்பிடுவதாக இல்லை. அது ஒரு இயல்பான வசனம் தான்னு இதற்கு இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு.